அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த போது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பல கட்சிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அத்தகைய ஒருமித்த கருத்துடன் இருக்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும். இது தொடர்பாக இதுவரை நாங்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் நேரடியாக பேச்சுவார்த்தை எதையும் நடத்தவில்லை. திமுகவை அகற்ற வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதால் அதிமுக கூட்டணிக்கு விஜய், சீமான் வர வேண்டும் என்று நாங்கள் அழைக்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ளது. எனவே உரிய நேரத்தில் சரியான கூட்டணி ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 2026 சட்டசபை தேர்தலில் தனித்த போட்டி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதியாக இருக்கிறார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளோம். தற்போது வரை நாம் தமிழர் கட்சியில் 150 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். 2 மாதத்திற்கு உள்ளாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். எங்கள் கொள்கை என்பது தனித்த அரசியல்தான். ஏற்கனவே அதிமுக, திமுக கூட்டணியில் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போய்விட்டன. எனவே நாங்கள் தனித்த அரசியல் நோக்கிதான் முன்னெடுப்போம். எத்தனை காலமானாலும் எங்களின் தனித்த அரசியல் என்பது மாறாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.